ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கை மீனிங்ஃபுல்லாக இருக்கணுமா? உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பார்க்குறவங்க எல்லாருமே மதிக்கணுமா? அட்லீஸ்ட் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மீனிங்ஃபுல்லாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ரொம்ப எளிமையாக ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடிய இந்த 8 பழக்க வழக்கங்களை இந்த 2025 வரை, அதாவது 2025 முடியும் வரை கடைபிடிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் நடக்கும். அதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தினம்தோறும் வந்து சேரும். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் வெற்றி அப்படின்ற ஒரு கனியை கொடுத்தா வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா எல்லா மனிதர்களுக்குள்ளுமே, அதாவது நல்லவர்களாக இருக்கட்டும், கெட்டவர்களாக இருக்கட்டும், கோபக்காரங்களாக இருக்கட்டும், அல்லது இரக்க குணம் படைத்தவங்களாக இருக்கட்டும், இல்லை நடுத்தர குணம் படைத்தவங்களாக இருக்கட்டும், இவங்க யாராக வேணால் இருந்துட்டு போகட்டும். அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு ஒரு வெற்றி வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது வேணான்னு மட்டும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியாம்பட்ட வெற்றியை நம்ம எடுத்துக்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மாற்றுறதுனால வாழ்க்கையே மாறும் அப்படின்னா எப்படி இருக்குது? அந்த சிம்பிளான விஷயத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அந்த 8 விஷயங்க, 8மே ரொம்ப சுலபமாக இருக்கும். என்னப்பா ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் விஷயம், நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், நம்ம நிறையா பேர் புகழ் இதெல்லாம் சம்பாதிக்கிறோம். அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும் இல்லைங்களா? அப்படி உயிரோடு இருந்தால் நமக்கு ஒரு சுகர் வந்துடுது. சுகர் வந்துடுச்சுன்னா நமக்கு ஒரு சில விஷயங்களை நம்மளால் விருப்பப்பட்டதை எடுத்து சாப்பிட முடியாது. இது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. அப்படி இருக்கக்குள்ள வெறும் பணம் சம்பாதிக்கிறது, வெறும் வெற்றியை மட்டுமே நோக்கி ஓடுறதா நம்மளுடைய வேலை. நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது. அதுக்காக நீங்கள் ஒரு 4 மணி நேரம் ஜிம்முக்கு போங்க, 3 மணி நேரம் ஜிம்முக்கு போங்க அப்படின்லாம் நான் சொல்லவே வரல. நீங்கள் ஜிம்முக்கே போகாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். மீறி போவதும் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் என்ன சொல்கிறேன்னா, எளிமையான முறையில் தானே நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு டீசெண்டான லைஃப்பை வாழ்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். இந்த விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா, காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே அப்படியே வார்ம் அப் பண்ணுற மாதிரி பயங்கரமாக ஸ்டிச்சிங் பண்ணும். பூனையெல்லாம் அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆடு மாடு பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்ச உடனே அது ஸ்டிச்சிங் தான் பண்ணும். அதே போல் பூனையும் அதை பண்ணும். நிறையா இடங்களில் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி வித்தியாசமாலாம் உடம்பை பண்ணிகிட்ருக்கும். உடலில் ஸ்டிச்சிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது நம்ம ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறதுக்காக நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம்னா அங்கங்கே பிடிச்சிக்கும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வார்ம் அப் மாதிரி பண்ணுங்கள். ஒரு குறைஞ்சது ஒரு 2 கிலோமீட்டராவது ஒரு நாளைக்கு நடங்களேன். சூரிய வெளிச்சம் உங்கள் மேலே படுற மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர் நடங்க. அப்போ அதாவது போகக்குள்ளே 2 கிலோமீட்டர், வரக்குள்ளே 2 கிலோமீட்டர், ஆட்டோமேட்டிக்காக 4 கிலோமீட்டர் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம் ஸ்ட்ரெச்சிங், அதாவது உங்களால் நடக்க முடியலனா கூட, அதாவது வார்ம் அப்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஜம்பிங் பண்ணுறது, ஸ்கிப்பிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு 10 நிமிஷமாவது பண்ணுங்கள். 2வது விஷயம், நம்மளுடைய உடம்பு மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் போதுங்களா? நம்மளுடைய மனசும் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா நம்மளுடைய மனசு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளுடைய சிந்தனைகள் கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய சிந்தனைகள் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணோம்னா அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு கனியை நம்மளால் பறிக்க முடியும். அப்போ அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 நிமிடம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருங்க. அதுவும் காலை வேளையில் நீங்கள் சூரியனை பார்த்து அமர்றது அவ்வளவு நல்லதுங்க. அதாவது நிறைய நன்மைகள் அப்படின்றது இருக்குது. இது அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதி, இதை ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆன்மீகம். இது நீங்கள் எப்படி வேணால் உங்களுக்கு விருப்பப்படுற வகையில் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் கண்களை மூடி என்ன வேணால் யோசிங்க. நீங்கள் யாராவது அடிக்கிற மாதிரி யோசிங்க, உதைக்கிற மாதிரி யோசிங்க, இல்லை உங்களுடைய மைண்டில் என்னென்ன யோசனை வருது, கடன் கட்டணுமா, கடனை பற்றி யோசிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாடகை கொடுக்கலையா, வாடகையை பற்றி யோசிங்க, இல்லை வீட்டில் பிரச்சனையா அதை பற்றி யோசிங்க, எதை பற்றி வேணால் யோசிங்க. ஆனால் ஒரு 10 நிமிஷம் கண்களை மூடி யோசிங்க. இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய மனது ஒருநிலைப்படும். உங்களுடைய பிரெயின் ஆக்டிவ் பயங்கரமாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது, எவ்வளவோ நேரங்களை எதுக்காகவோ செலவு பண்ணுறோம், ஒரு 10 நிமிடமாவது செலவு பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு கண்களை மூடி தியானம் பண்ணுங்கள். 3வது விஷயம், எப்போவுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்பாக
நீங்கள் எந்தவித டிவைஸையும் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு வந்துட்டு நான் அட்வைஸாலாம் சொல்லலை. நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பெட்டில் நீங்கள் போயிட்டீங்க, இப்போ படுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலை முடிஞ்ச வரைக்கும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, நீங்கள் இல்லைன்னா வந்துட்டு ஆன் பண்ணியோ இல்லை உங்களுக்கு கைக்கு எட்டாத தூரத்தில் அந்த மொபைலை வச்சுட்டு நீங்கள் ஒரு டைரியை ஒன்று எடுங்க. அந்த டைரியில் இன்றைக்கி உங்களுக்கு என்ன நடந்தது, நீங்கள் எங்கே போனீங்க, அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். காலையில் நான் எந்திரிச்சேன், பல்லு விளக்குனேன், ரெஸ்ட் ரூம் போனேன், நான் ஃப்ரெஷ்அப் ஆனேன், அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டு சாப்பிட்டு முடித்து ஆஃபீஸ் போனேன். ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது வித்தியாசமாக நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா, டிஃப்ரெண்ட்டான ஹேபிட் ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா, யாராவது வித்தியாசமான பர்சனை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா அப்படின்றத வந்துட்டு அதில் நோட் பண்ணுங்கள். யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அந்த டைரியிலேயே அவங்களுடைய பெயரை சொல்லி, இந்த ரீசனுக்காக நான் இவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் எழுதுங்க. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சேன், பல்ல விளக்குனா, தூங்கினா, எழுந்திரிச்சேன் அந்த மாதிரிலாம் எழுத தேவையில்ல. முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி காலையில் எழுந்துச்சி என்ன செஞ்சோம், ஏதை பண்ணோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ரொம்ப 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 சூப்பரான ஹேபிட் அது. யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தூக்கமே வராமல் இருந்தாலும் அந்த ஒரு நிமிடம் உங்களுக்கு தூக்கம் அப்படின்றது கம்பல்சரி வந்துடும். 4வது விஷயம், ஏதாவது ஒரு தகவலை புதுசாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை, அதுவும் காலையில் எழுந்த உடனே ஒரு விஷயம், அது ஒரு வரி வார்த்தையாக கூட இருக்கலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இப்போ எனக்கு வந்துட்டு ஹிந்தியில் நன்றி அப்படின்னா தெரியாது. அப்போ ஹிந்தியில் நன்றி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஹிந்தியில் நன்றி அப்படின்னா வந்துட்டு எப்படி சொல்லணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். ஒரு தெரியாத மொழியை நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரியாத விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் காலை வேளைகளில் கற்றுக்கிறத நீங்கள் மெயினாக வைங்க. ஏன்னா இது உங்களுடைய பிரெயின் ஆக்டிவ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிடும். உங்களுடைய பிரெயின் வந்துட்டு சோம்பேறித்தனமாக இருக்காது, ஆக்டிவாக இருக்கும். எப்படின்னா தெரியாத விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால பிரெயினோடைய வந்துட்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே தெரியாத விஷயங்கள், அது என்ன சிம்பிளாக கூட இருக்கட்டும், டீ போடுறதோ இல்லை வந்துட்டு சம்திங் சமைக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது க்ளீன் பண்ணுறது, வீட்டை துடைக்கிறது, எது உங்களுக்கு தெரியலையோ அதை கற்றுக்கோங்க. 5வது விஷயங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான், நம்ம எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம். நம்ம வந்துட்டு காலையில் எந்திரிச்சு எல்லாமே பண்ணுறோம், மனம் வந்துட்டு உறுதிக்காக நம்ம தியானம் பண்ணுறோம், உடற்பயிற்சி பண்ணுறோம், இது எல்லாமே நம்ம பண்ணுறோம், ரைட்டு தான். ஆனால் நம்ம உடம்புக்கு சத்தான விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா? நல்ல ஆரோக்கியமான உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல விட்டமின்ஸ் நிறைந்த உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு வெளியில் போய் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்க, வெயிட்டு தூக்குறீங்க அப்படின்னா அப்போ தாராளமாக 3 வேளை நீங்கள் சாப்பிடலாம். இல்லை நான் போய் ஆஃபீஸில் உட்காண்ட்டு தான் வரேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, 2 வேளை கூட சாப்பிடலாம், எந்த தவறும் கிடையாதுங்க. ஏன்னா நம்மளுடைய உடம்புல வந்துட்டு நிறைய எனர்ஜியெல்லாம் ஸ்டாக் வச்சுக்கும். நம்மளுடைய உடம்பு அப்படி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த உடம்பு என்ன செய்யும்னா எனர்ஜி எல்லாமே ஸ்டாக் எடுத்து வச்சுக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சாப்பிட்றீங்கன்னா அந்த சர்க்கரை என்ன செய்யும்னா ஒரு நாளைக்கான எனர்ஜியை அது எடுத்துக்கும், அந்த சர்க்கரையிலேருந்து எடுத்துக்கும். அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் வரக்கூடிய சக்தி எல்லாத்தையுமே என்ன செய்யும்னா நம்மளுடைய உடம்பு அதை எடுத்து தேக்கி வச்சுக்கும். சரி, ஓகே, ஏதாவது டைம் தேவைப்படும், அப்போ இவனுக்கு எடுத்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தேக்கி வச்சுக்கும். அதனால தான் நம்ம அதிகமாக வெயிட் போட்டுக்கிட்டே போகிறது. அதனால தான் சுகர் அதிகமாக சாப்பிடாரா, வெயிட்டாக போடுண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் மெயின் ரீசன். அதனால் உங்களுடைய ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அதாவது ஒரு பிரின்சிபல்ட்டியோட காலையில் எழுந்துச்சா நான் இதை தான் குடிப்பேன், நான் வந்துட்டு 11 மணிக்கு இதை காலையில் 10 மணிக்கு இதை சாப்பிடுவேன், 11 மணிக்கு ஒன்று சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் 1 மணிக்கு ஒன்று சாப்பிடுவேன். இந்த மாதிரி வந்து டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுங்கள், சாப்பிடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். 6வது, ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு புக்கு எடுத்து நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஒரு பேஜை படிங்க, இல்லை வந்துட்டு ஒரு 4 பேராகிராஃபை மட்டும் படிங்க, இல்லை வந்துட்டு ஒரு லைன் உங்களால் ஒரு கதை முழுசுமே படித்து முடிக்க முடியுமா, படித்து முடிங்க, தவறே கிடையாது. சும்மாவாது பேப்பரை எடுத்து அப்படியே வந்துட்டு ரீட் பண்ணுங்கள். நியூஸ் பேப்பரை, டீ கடைக்கு போகிறீங்களா, டீ கடையில் போய்ட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து அப்படியே ரீட் பண்ணுங்கள். எங்கேயாவது எழுதி இருக்கிறத வந்துட்டு லெட்டர்ஸை ரீட் பண்ணுங்கள். அதை நீங்கள் ரீட் பண்ணுறதுனால உங்களுடைய அதாவது கண்ணினுடைய ஆக்டிவிட்டி அப்படின்றது, கண்ணுக்கு பவர் அப்படின்றது, எக்ஸசைஸ் அப்படின்றது கிடைக்குமா நம்ம பார்த்து படிக்கிறதுனால. அப்போ நான் மொபைல்லையே பார்த்து படிச்சுக்கிட்டா பிடிஎஃப் எடுத்து அப்படின்ற கேள்வி கேட்கலாம் நீங்கள். அப்படிலாம் கிடையாது. ஏன்னா மொபைல் டிஸ்பிளேவிலேருந்து வரக்கூடிய வெளிச்சமாகப்பட்டது நமக்கு தூக்கத்தை வந்துட்டு கெடுத்துரும், நிறைய வந்துட்டு இன்டர்னல் ப்ராப்ளத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் கண்ணில். அதனால் மொபைலில் வச்சுலாம் எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் வெறும் புக்கை வாங்கியாவது ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது படிங்க. 10 நிமிஷம் சும்மாவது அந்த புக்கை பாருங்கள். உங்களுக்கு 10 நிமிஷம் முடிஞ்சிச்சா, டப்புன்னு புக்கை முடிச்சு தூக்கி போட்டு போயிடுங்க, அவ்வளவுதான். ஆனால் இதை ரெகுலராக பண்ணுங்கள். 7வது, தயவு செய்து உங்களுக்கு ஒருத்தரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இல்லை வேறு யாருக்காவது உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க கூட நேரத்தை ஒதுக்குங்க.
அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு சாயந்தரம் வரைக்கும் என்ன நடந்தது, என் ஆஃபீஸ் எப்படி போச்சு, முதல்ல கணவன் மனைவி மனம் விட்டு பேசுங்க. இன்னும் ரோபோட்டிக் லைஃபையே வாழாதீங்க. சந்தோஷமாக மனம் விட்டு பேசுங்க. எவங்கிட்டயோ ஆஃபீஸில் நம்ம கையை கட்டி நின்று பதில் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படி அவங்ககிட்டலாம் பேசுகிறோம், டைம் ஒதுக்குறோம். நமக்காகன்னு நம்ம வருவோன்னு காத்து கிடக்கிற மனைவிக்கிட்ட நம்ம பேசுகிறதில்ல. நமக்காக சம்பாரித்து கொடுக்கக்கூடிய கணவன்கிட்ட பேசுகிறதில்ல. ஸோ எல்லாருமே சம்பாரித்து கொடுக்குறாங்க தான், ஜென்ரலாக நான் சொல்கிறேன். அது தப்பாக இருந்தால் ஐ எம் சாரி. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவங்கக்கிட்ட, நெருக்கமாக இருக்கவங்கக்கிட்ட பேசுங்க. தயவு செய்து பேசுங்க. இது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரோத் பண்ணி கொடுக்கும். 8வது கடைசியாக நம்ம வந்துட்டோம். இதெல்லாம் நம்ம பண்ணுறோமே எதுக்காக? நல்ல தூக்கத்துக்காக தானே. அந்த தூக்கம் குவாலிட்டியாக இருக்கணும். ஒரு 7 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் அல்லது 8 மணி நேரமாவது ஒரு தூக்கம் அப்படின்றது ஒரு நாளைக்கு உங்களுக்கு இருக்கணும். அதை கம்பல்சரி பண்ணுங்கள், ரெகுலராக பண்ணுங்கள். இந்த ஒரு 8 விஷயத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையை இந்த 2025 முழுவதும் பயன்படுத்துங்க. 2026 கண்டிப்பாக நீங்கள் பெரிய பணக்காரனாகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வர்றதை யாராலையுமே தடுக்க முடியாது. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.